அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா ராஜ்மா கிரேவி தான் பண்ண போகிறேன். ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு வெங்காயம். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கப் ராஜ்மாவுக்கு 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கிரேவிக்கெலாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு எல்லா ரெசிபீஸும் நல்லா டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு 2 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், அது குழம்பு மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த ஸ்மெல் போகட்டும், மசாலா வடை. இப்போ மசாலா ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கெட்டியான தயிர் கொஞ்சம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இதில் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்தா. தயிர் இல்லாதப்போ முந்திரி பேஸ்ட் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. தயிர் இருக்கும்போது தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ ஊற வச்சுருந்த இந்த ராஜ்மாவை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ராஜ்மா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மெயினாக டயட் இருக்கிறவங்க ராஜ்மா எடுத்துக்கலாம். சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் வேக வச்சு. சூப்பராக இருக்கும். நல்லா வெயிட் லாஸ் ஆகும். சின்ன பசங்கள்லாம் ராஜ்மா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு கொடுங்க. சப்பாத்தி, தோசை, பரோட்டா, ரைஸு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை விசில் போட்டு 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கிறேன்.
இப்போ ஒரு டிப்ஸு சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கணும். கொதி வராமல் வைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த கிரேவி வந்து தண்ணியாக இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக குக்காகி வெந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு 6 விசில் வைக்க போகிறேன். எப்போவுமே விசில் போடுறப்ப இருக்கிறதுலே சின்ன பர்னரில் வச்சு விசில் போடுங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக குக்காகி நல்லா வெந்திருக்கும். பெரிய பர்னரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் விசில் வந்துடும், வேக லேட் ஆகும். அதனால் சின்ன பர்னரில் வச்சே நீங்கள் விசில் போடுங்க. பாருங்கள், 6 விசில் போட்டு நல்லா வெந்து ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிடணும். அப்போ தான் அந்த ராஜ்மா கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு தண்ணி விட்ட மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இப்போ கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கிரேவிக்கு இந்த கஸ்தூரி மேத்தி தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ராஜ்மா கிரேவியும் குப்பூஸும் தான். அதுக்கு சைட் டிஷ் தான் ராஜ்மா கிரேவி. இது வந்து கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. நார்த் இண்டியன் சைடில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதோட நியூட்ரிஷன் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக இது வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேலடாகவும் சாப்பிட்டுக்கலாம்.